हालेलुया। पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். फिर से स्थान में परमेश्वर ने लाकर खड़ा किया, उसलिए मैं प्रभु को धन्यवाद करता हूँ। கர்த்தர் என்னை இரக்கமாக அவருடைய சமூகத்தில் நிறுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். बहुत समय में हम इस दुनिया में बहुत सारे विचार हमें सताते हैं। நிறைய உலகத்தில் உள்ள சில எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். दूसरे को देखते समय हमें लगता है कि हम और बढ़ना चाहिए था करके। சில நேரத்தில் மற்றவங்களை பார்த்து நம்மளும் கூட அது போல மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். हमारा भी अच्छा नौकरी लगना चाहिए था। எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். क्या मेरे लिए बहुत सारे जो आशीष के दरवाजे बंद हो चुके हैं, क्या ऐसे हमारे मन में विचार आता है? எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன தடையா இருக்கு, எனக்கு ஏன் வரல அப்படின்னு கூட நமக்கு சில நேரம் யோசிப்போம். हाँ, क्या है हम दुनिया में जो है कुछ नहीं है के रूप में दिखते हैं, ऐसा लगता है। சில நேரத்தில் நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஒரு வெறுமையாக இருக்க மாதிரி தெரியலாம். परंतु दुनिया के लोग बहुत सारी बातों को कहते हैं, ஆனா உலகத்தில் உள்ளவங்க நிறைய காரியங்களை பற்றி சொல்லலாம். पर परमेश्वर हमारे बारे में क्या कहता है? ஆனால் கர்த்தர் நம்மை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? यीशु मसीह कहता है कि तुम इस दुनिया के लिए उजाले हो। ஆனா இயேசுவானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். हालेलुया। ஆமென். हम इस दुनिया के लिए नमक है। இந்த உலகத்துக்காக நாம் ஒரு உப்பாக இருக்கிறோம். हालेलुया। ஹல்லேலூயா. परमेश्वर हमारे लिए बड़ी योजना को बनाकर रखा है। கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஒரு பெரிய திட்டமே வைத்திருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. प्रेरित पौल कहते समय कहता है அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார், कि हमारे बिना वे परिपूर्णता नहीं हो सकते हैं। நம்ம இல்லாமல் இந்த உலகம் ஒரு பூரணமான நிலையை பெற்றுக்கொள்ள முடியாது. हालेलुया। ஹல்லேலூயா. हम हमारे लिए ही इस दुनिया बना है, ऐसा वो बताता है। அவர் சொல்லுகிறார், நமக்காகவே இந்த உலகத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. तो परमेश्वर ने हमारे हाथों में पवित्र शास्त्र दिया है। கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய கரங்களிலேயும் அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தையை தந்திருக்கிறார். हाँ, उसकी बड़ी योजना जो है वो जैसे चेलों को दिया था, वो योजना हमें भी दिया है। அவருடைய நல்ல ஒரு யோசனை, ஆண்டவருடைய யோசனை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னாரு, நமக்கு அதை எழுதி தந்திருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. सबसे बड़ा काम परमेश्वर का सुसमाचार। எல்லாத்தை விட மேன்மையானது கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தைகள். हालेलुया। ஹல்லேலூயா. आज हमारा वचन का शीर्ष है இன்றைக்கு நம்முடைய வார்த்தையின் தியானம், चावी है। நம்முடைய வசனத்தினுடைய இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா அந்த தேவனுடைய வார்த்தை, அதாவது திறவுகோல். हालेलुया। ஹல்லேலூயா. चावी बहुत भले ही छोटा सा चीज है, சாவி ஒரு சின்ன ஒரு பொருள் தான், पर वो बड़े बड़े आश्चर्य कार्य को खोल कर देता है। ஆனால் பெரிய பயங்கரமான காரியங்களை இது திறந்து நமக்கு एक காண்பிக்கிறது. वचन पढ़ेंगे, வசனத்தை வாசிக்கலாம். मत्ती का सुसमाचार மத்திய எழுதின சுவிசேஷம் 16वां अध्याय 16வது அதிகாரம் 19वां वचन। 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். मैं तुझे स्वर्ग राज्य की कुंजियां दूंगा, और जो कुछ तू पृथ्वी पर बांधेगा वह स्वर्ग में बंधेगा, और जो कुछ तू पृथ्वी पर खोलेगा वह स्वर्ग में खुलेगा। हालेलुया। ஹல்லேலூயா. इस वचन के लिए प्रार्थना करेंगे। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். पवित्र परमेश्वर प्रभु यीशु आपका धन्यवाद करते हैं। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். परमेश्वर ये वचन आपका है प्रभु, இந்த வார்த்தை உம்முடையது, इसका रहस्य भी आपका ही। அதனுடைய ரகசியமான எல்லாமே உம்முடையது. हाँ, आप हमें प्रकट करके दीजिए நீர் அதை வெளிப்படுத்தி தாரும். परमेश्वर। जैसे पतरस के हाथों में आपने वो जो स्वर्ग राज की कुंजियां दी है, நீர் பேதுருடைய கரங்கள்ல அப்படிப்பட்ட மகிமையான ஒரு திறவுகோலை கொடுத்தீர். वैसे हमें भी बड़ी जिम्मेदारियां आपने दी। அது எங்களுக்கும் கூட ஒரு உத்தரவாதம் உள்ளது. जैसा पतरस ने अपने कार्य को प्रकट किया, பேதுரும் கூட அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். वैसे हमें दिए हुए कामों को भी हम कार्य को सफल करने के लिए मदद அப்படியே कीजिए। எங்களுக்கும் கூட கொடுக்கப்பட்ட காரியங்களை நாங்களும் அதை சரியாக செய்து முடிக்க கிருபை செய்யும். सारा आदर महिमा प्रभु यीशु मसीह को எல்லா देते हैं। மகிமை கனமும் உம்முடைய நாமத்துக்கு உண்டாகட்டும். यीशु मसीह के नाम से मांगते हैं। இயேசுவினுடைய நாமத்துல பிதாவே. आमीन। ஆமென். हालेलुया। ஆமென். देखिए, चावी बहुत छोटा सा साधारण चीज है, சாவி ஒரு ரொம்பவும் சிறியதாக இருக்கிறது. पर हमारा चावी हमारे पास नहीं है तो हम खुद हमारे घर के अंदर प्रवेश नहीं कर सकते। நம்முடைய வீட்டு சாவி நம்மகிட்ட இல்ல கூட நாமே கூட நம்ம வீட்டுக்குள்ள போக முடியாது. हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, जब इंसान घर से बाहर निकलता है, எப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வருகிறோமோ, 3 चीजें हमारे हाथों में हमेशा होता है। எப்பொழுதும் ஒரு 3 முக்கியமான காரியம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. एक पैसा होता है,
ஒண்ணு பணம் இருக்கிறது, दूसरा आज मोबाइल को हम देखते हैं, वो भी साथ में लेके चलते हैं। மொபைலை நம்ம எடுத்துக்கிட்டோம்। तीसरा चाबी होता है। ரெண்டாவது நம்ம வீட்டை பூட்டி நம்ம சாவி வச்சுக்கிடுறோம்। हालेलुया। ஹல்லேலூயா। भले ही वो छोटा घर हो, भाड़े का घर हो, पर हर घर का एक ताला चाबी होता है। ஒருவேளை நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் சாவி நம்ம பத்திரமா வச்சிருக்கோம்। और वो चाबी हम बच्चों के हाथों में नहीं देते, वो कोई जिम्मेदार व्यक्ति ही उसे संभालता है। அதை நம்ம சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்டே அதை உதாசீனமா கொடுக்க மாட்டோம்। நம்ம சரியான ஆள்கிட்ட தான் நம்ம அந்த சாவியை கொடுப்போம்। हालेलुया। ஹல்லேலூயா। चाबी का एक सामर्थ्य है, அந்த சாவிக்கு ஒரு திறமை இருக்கிறது। वो खोल सकता है और बंद भी कर सकता அந்த है। சாவி அடைக்கவும் முடியும், அது திறக்கவும் முடியும்। छोटा सा चाबी है, அது ஒரு சின்ன சாவி தான், परंतु वो बड़े बड़े आश्चर्य कामों को खोल कर देता ஆனால் है। பெரிய பெரிய ஆச்சரியமான காரியங்களை அது திறந்து வெளிப்படுத்துகிறது। देखिए, इस दुनिया में बहुत बहुमूल्य चीजों को बंद कर कर रखा किया இந்த जाता है। உலகத்துல நிறைய காரியங்கள் மகிமையானதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது। जैसे सोना को देखते हैं, उसको बहुत सुरक्षा के साथ लॉक करके रखा जाता है। தங்கத்தெல்லாம் மிகவும் பத்திரமாக அதை மறைத்து அடைத்து வைத்திருப்பார்கள்। हालेलुया। ஹல்லேலூயா। सर्वशक्तिमान परमेश्वर, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், परमेश्वर ने भी बहुत सारी चीजों को बंद कर कर रखा गया। ஆண்டவரும் கூட நிறைய முக்கியமான காரியங்களை அப்படியே மறைத்து அடைத்து வைத்திருக்கிறார்। हालेलुया। ஹல்லேலூயா। उसके बारे में वचन ऐसा कहता है, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது। प्रकाशित अध्याय में வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 अध्याय 2வது அதிகாரம் 3 अध्याय 7 वचन 7வது வசனம்। 3 अध्याय। பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, फिलदिपियो या की कलीसिया के दूत को यह लिखा, जो पवित्र और सत्य है और जो दाऊद की कुंजी रखता है, जिसके खोले हुए को कोई बंद नहीं कर सकता और बंद किए हुए को कोई खोल नहीं सकता, वो यह कहता है कि हालेलुया। देखिए, परमेश्वर ऐसा खोलता है कि उसको कोई बंद नहीं कर सकता है। கர்த்தர் சொல்கிறார், அவர் திறந்ததை வேற யாரும் அதை அடைக்க और முடியாது। ऐसा बंद करता है, कोई उसे खोल नहीं सकता है। அவர் அடைத்தால் யாரும் திறக்க முடியாது। नूह के उस नाव को परमेश्वर ने बंद कर दिया था। நோவா காலத்துல அந்த பேழையை கர்த்தரே அடைத்தார், कोई उसे खोल नहीं पाया। யாரும் அதை திறக்க முடியல। हालेलुया। ஹல்லேலூயா। इंसान के लिए पहला पहला परमेश्वर ने एक बड़े से आशीष के चीजों को बंद कर दिया था। மனுஷனுக்காக ஒரே ஒரு காரியத்தை முதல் கர்த்தர் அடைத்து வைத்தார்। हालेलुया। ஹல்லேலூயா। पढ़ेंगे उत्पत्ति 3 अध्याय 24 वचन में। ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம்। அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்। इसीलिए आदम को उसने निकाल दिया और जीवन के वृक्ष के मार्ग का पहरा देने के लिए आदन की वाटिका के पूर्व की ओर करूब को और चारों ओर घूमने वाली ज्वालामय तलवार को भी नियुक्त कर दिया। हालेलुया। ஹல்லேலூயா। जीवन के वृक्ष में जाने का उस मार्ग को परमेश्वर ने बंद कर दिया। ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த வழியை கர்த்தர் அடைத்து விட்டார்। और ऐसा बंद किया, कोई उसे खोल नहीं सकता है। அப்படியே அடைக்கப்பட்டிருந்தது, யாரும் அங்க உள்ள போக முடியாத அளவுக்கு। हालेलुया। हालेलुया। आज हम सब यहाँ आए हैं, हमने अपने दरवाजा अपने घर को बंद कर कर आए हैं। இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்முடைய வீடை அடைத்து வைத்துக்கிட்டு வந்திருக்கிறோம்। पर बंद करने का अधिकार केवल परमेश्वर को ही है। பூட்டுகிற அதிகாரம் கர்த்தருக்கு ஒருவருக்கே உண்டு। हालेलुया। ஹல்லேலூயா। और कोई उसे जो है बंद नहीं करना है। வேற யாரும் அதை அடைக்க முடியாது। देखिए, चाबी ना केवल कोई साधारण लोहे की चीज को हम कह सकते हैं। ஒருவேளை சாவி சாதாரணமான ஒரு இரும்பு தான், हाँ, उसे नहीं, बाकी बहुत सारी चीज जो चीज हमारे लिए जो खुल जाती है, वो सब को हम चाबी के रूप में देख सकते हैं। எதெல்லாம் சில காரியங்களை மறைஞ்சிருக்குது வெளிப்படுதோ அது எல்லாமே ஒரு திறவுகோலை போல தான் காணப்படுது। हालेलुया। ஹல்லேலூயா। परमेश्वर ने जो सदीसी फरीसियों को डांटा है, ஆண்டவர் சதிசேரையும் பரிசேரையும் பார்த்து அவரு சத்தம் போட்டாரு, वो कहता है तुमको हाय है करके, உனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னாரு। क्योंकि तुम स्वर्ग राज्य में जाने के मार्ग को जानते हो, அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி உங்களுக்கு தெரியும், पर तुम खुद भी नहीं जाते हो और जाने वाले को भी वहां जाने नहीं देते हो। ஆனா நீ போகவே மாட்டிக்க, போகிற ஜனங்களையும் நீ விட மாட்டிக்க। हालेलुया। ஆமென்। और पढ़ेंगे वो वचन लूका का किताब में லூக்கா எழுதின சுவிசேஷம் 11वां अध्याय 11வது அதிகாரம் 52 52
52. நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். हाँ 52, 11 बजे 52। हाय तुम व्यवस्थापकों पर, तुमने न ज्ञान की कुंजी ली तो ली, परंतु तुमने आप ही प्रवेश नहीं किया और प्रवेश करने वालों को भी रोक दिया। हालेलुया। देखिए जो सुसमाचार एक बड़ा सा कुंजी के रूप में प्रकट होता है। சுவிசேஷம் ஒரு பெரிய திறவுகளை போல அது காணப்படுகிறது. सुसमाचार के द्वारा ही इंसान परमेश्वर के अनुग्रह को पाता है। சுவிசேஷ அந்த வார்த்தை செய்தி மூலமா தான் நான் தேவனுடைய சமூகத்தை அடைய முடியும். उसके अनुग्रह को, उसका उद्धार को उसके द्वारा ही हम पा सकते हैं। ஆண்டவர் வைத்துக்கிற அன்பு, ஆண்டவர் வைத்துக்கிற விடுதலை, அது எல்லாமே அந்த சுவிசேஷ வார்த்தையினால தான் நமக்கு கிடைக்கிறது. पौल ऐसे कहता है, अगर उनको आप सुसमाचार नहीं सुनाएंगे तो वो कैसे परमेश्वर के उद्धार के बारे में जान பவுல் सकते हैं। சொல்கிறார், சுவிசேஷ வார்த்தை உனக்கு கிடைக்கலன்னா நீ எப்படி விடுவிக்கப்பட முடியும்? हालेलुया। ஹல்லேலூயா. बहुत सारे प्रकार की कुंजियां को हम देख सकते हैं। அநேக விதமான திறவுகோல்களை நாம் பார்க்கலாம். आज कल बहुत सारा जो डिजिटल हो गया है, இப்பொழுது வித்தியாசமான டிஜிட்டல்ல வந்து சாவி ஆயிருது. हाँ, जो कार्ड के द्वारा बहुत सारी बातें खुल जाती हैं। கார்டு வச்சு கூட கதவுகளை திறக்கறாங்க. देखिए हम पैसे निकालने के लिए एटीएम में कार्ड लगाते हैं तो उसके द्वारा पैसे प्राप्त कर सकते हैं। ஏடிஎம்ல கூட கார்டு வச்சு தான் நம்ம அதை திறந்து பணம் எடுக்கிறோம். उंगली के द्वारा जो है हम बहुत सारी चीजों के अंदर प्रवेश कर सकते हैं। விரல் வச்சு கூட நிறைய கதவுகள் திறக்கப்படுகிறது. आंखों के द्वारा, கண்ணை வச்சு கதவு திறக்கப்படுகிறது. बहुत सारे ज्ञान के छोटे शब्दों के द्वारा बहुत सारे अद्भुत बातों को हम देख सकते நிறைய हैं। அறிவு ஞானத்தினால சில சத்தம் போட்டு கூட கதவு திறக்கிறது. वो भी एक कुंजी के रूप में काम करता அதுவும் கூட ஒரு திறவுகோலை போல தான் வேலை செய்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. देखिए जब मैं एसी का जो कोर्स कर रहा था நான் ஏசி மெக்கானிக்கலா படிச்சிட்டு இருக்கும்போது तो वहाँ पे वायरिंग डायग्राम देते थे चार्ट में। அந்த வயரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அந்த டயகிராம் வந்து காமிப்பாங்க. हाँ, वो समय में डिजिटल नहीं था அந்த நேரத்துல அந்த டிஜிட்டல் சிஸ்டம் வந்து கிடையாது. तो बहुत सारी चीज का अलग अलग स्विच होता था। அதுல எல்லாமே தனித்தனியான சுவிட்ச் இருக்கும். पंखा चलाना उसको अलग सेलेक्टर स्विच होता था। அதுல ஒரு ஃபேன் ஓடணும்னா அதுக்கு செப்பரேட்டா இருக்கும். जो पंखे के हवा को मोड़ना इधर उधर उसके लिए स्विच होता था। ஒருவேளை காத்தாடி அங்கங்க அசையணும்னா அதுக்கு தனியான ஒரு இது. कट ऑफ लेना है, अपने आप बंद होना है, उसके लिए अलग स्विच था। அந்த ஓடிக்கிட்டு இருக்கதை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு இது. ये सब के लिए अलग अलग वायरिंग जाता था। இதுக்கு எல்லாமே தனித்தனியான வயரிங் தான் இருந்தது. पर आज वो सब एक ही चीज में आता है, सिर्फ क्लिप लगाना रहता, कनेक्टर जैसा। ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, எல்லாமே சர்க்யூட்ல ஒரு சிறிய காரியத்துல எல்லாம் அடக்கிட்டாங்க. हालेलुया। हालेलुया। तो उस समय में वो वायरिंग को समझना बहुत असंभव लगता था मुझे। அந்த நேரத்துல இந்த வயரிங் எல்லாம் படிச்சணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். एक वायर इधर से एक वायर उधर से, ऐसा समझ नहीं था। ஒயர் அங்கங்கமா போட்டிருப்பாங்க, அது புரிய முடியாது. हाँ, फिर जब मैं एक साल के बाद मुलोन में नौकरी कर रहा था ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் அந்த முள்ளன்ல ஒரு கடையில வேலை பார்த்தேன். तो भी मैं उस वायरिंग को समझ नहीं पाता था। அப்பவும் அந்த வயரிங் வந்து எனக்கு புரியல. तो एक भाई है, उसने एक लड़के को वायरिंग सिखा रहा था। ஆனா ஒருவர் ஒரு பையனுக்கு அந்த வயரிங்கை பற்றி சொல்லி கொடுத்தாரு. हाँ, उसने सरल शब्दों में कहा कि जो जो लाल वायर है वो सब इधर आ जाएगा, जो काला वायर है वो इधर आ जाएगा, फिर बाकी दो चार गिने वायर है वो इधर इधर आ जाएगा। அவர் அதிகமா சொல்லி கொடுத்தது ரெட் ஒயர் இந்த பக்கம் தான் இருக்கணும், கருப்பு ஒயர் இப்படி தான் இருக்கணும், இன்னும் மற்றுள்ள ஒயர்களை வந்து அவர் விவரமா சொல்லி கொடுத்தாரு. तो वो बातें सुनने के बाद मेरे को जो वायरिंग समझने का जो तरीका बहुत आसान हो गया था। அப்படி சொல்லி கொடுத்த போது தான் எனக்கு சரியா அந்த வயரிங்கோட சிஸ்டம் எனக்கு சிலது புரிஞ்சது. देखिए उसकी बातों ने कुंजी के रूप में प्रकट करके मुझे सारा चीज साफ करके दे दिया। உண்மையிலே அது வந்து ஒரு திறவுகளை போல திறந்து எனக்கு அதை வெளிப்படுத்தி காமிச்சிட்டாங்க. जैसे पास्टर जी भी कभी कभी कहते थे சில நேரம் பாஸ்டர் சொல்லுவாங்க कि उन्होंने बहुत बार वचन पढ़ा, நிறைய நேரம் வசனத்தை வாசிச்சிருக்காங்க. डैनियल पास्टर के पास जब जाके बातें की, उन्होंने जब वो वचन पढ़ने के लिए कहा तो वो आश्चर्यचकित हो गए थे। பாஸ்டர் டேனியல் கிருஷ்ணனோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அது ஒரு ஆச்சரியமான வெளிப்பாடா बहुत இருந்தது. समय पढ़ा, मगर उस समय में जब पढ़ा तो वो एक कुंजी के रूप में बहुत सारी चीजों को प्रकट करके दिया। நிறைய நேரம் அந்த வேதாகமத்தை வாசித்தாலும் வசனத்தை வாசித்தாலும் அவங்க சொல்லும்போது அந்த வசனம் வித்தியாசமாக வெளிப்படுகிறது. हालेलुया। हालेलुया। तो बहुत सारी जो सही समय में कही हुई बातें कुंजी के रूप में हमारे जीवन में आशीष को நிறைய காரியம் அந்த சமயத்துல தான் கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி அதை திறந்து காண்பிக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. हमें समझ आना है कि कौन सा चाबी कौन से ताले के लिए है करके। நமக்கு தெரியணும்
எந்த சாவி எந்த பூட்டுல நமக்கு போட முடியும்? हालेलुया। ஹalleluya. नहीं तो हम प्रयास करते रहेंगे पर वो व्यर्थ में जाएगा। அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி மாத்தி மாத்தி சாவியை போடும், பிரயாசப்படும், ஆனா அது முடியாது. देखिए यूहन्ना बपतिस्मा इस दुनिया में आया, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல வருகிறார். उनका पहला सुसमाचार ये मन फिराइए स्वर्ग राज्य निकट அவருடைய है। முதல் சுவிசேஷமே மனம் திரும்புங்கள், स्वर्ग राज्य निकट है। தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்கிறது. उनके बाद यीशु मसीह का भी वही प्रचार था। இயேசு கிறிஸ்து வந்து கூட அதே காரியத்தை தான் அவர் மறுபடியும் சொல்லுகிறார். यीशु मसीह ने स्वर्ग राज्य का बहुत सारी कहानी दृष्टांत में बताया था। ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நிறைய ஓமானமாக கதையாக சொன்னார். कौन नहीं जा सकता उसके बारे में भी परमेश्वर ने बताया யார் है। அந்த ராஜ்யத்துல போக முடியாது அதையும் கதையா சொல்லியிருக்கிறார். धनवान लोग स्वर्ग राज्य में नहीं जाना बहुत कठिन है, ऐसा भी परमेश्वर ने कहा। ஐஸ்வர்யவான்கள் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியல அப்படின்னு கூட கர்த்தர் पर சொல்லிக்கிறார். स्वर्ग राज के अंदर जाने के लिए उसकी कुंजी को परमेश्वर ने पतरस को दिया। தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி உள்ள பிரவேசிக்கணும் அந்த சாவியை பேதுரு கையில கொடுக்கிறார். हालेलुया। ஹalleluya. देखिए जब एक दुल्हा दुल्हन शादी हो जाता है, எப்பொழுது ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆகிறதோ जब वो दूल्हे के घर पे जाती है அவங்க அப்பொழுது மணவாளுடைய வீட்டுக்கு போகும்போது तो दुल्हन अगर अच्छा है, होशियार है और बहुत जिम्मेदार है, ऐसा जब उनको घराने को मालूम होता है, ஒருவேளை அந்த மணவாளன் நல்ல உஷாரானவர் அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருந்தா मनवाटी दुल्हन, மணவாட்டி हाँ वो उस घर में सब देखभाल सब अच्छा कर रहे, जब उसे मालूम हो जाता है उनके परिवार वालों को, ஒருவேளை அந்த வீட்டுக்காரங்க பரவாயில்ல நல்ல வேலை செய்தான்னு தெரிஞ்சிருந்தால் तो वो क्या करता है उनका पूरा घर का जो कुंजी है उसके हाथों में दे देते हैं தெரிஞ்சா அந்த வீட்டுக்காரங்க அதுக்கு பிறகு அந்த பெண்ணு கையிலேயே அந்த சாவியெல்லாம் कि கொடுத்துருவாங்க. अब से तू ही इस घर का सब देखभाल करना है, இனிமேல் இந்த வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் நீ தான் கவனிக்கணும், நீ தான் செய்யணும் அப்படிமா. तेरे हाथों में सारी है करके दे देते हैं। உன்னுடைய கரத்துல எல்லா அதிகாரத்தையும் நாங்கள் தருகிறோம் அப்படிமா. तो एक अधिकार जो जिसके हाथों में कुंजी दिया वो एक जिम्मेदार के रूप में ही परमेश्वर देखता है। யாருடைய கரங்கள்ல அந்த சாவி திறவுகோல் கொடுக்கும் அவங்க தான் அந்த அதிகாரத்துக்கு முக்கியமானவர்களா இருக்கிறார்கள். हालेलुया। ஹalleluya. पतरस को परमेश्वर ने वो जिम्मेदारी दी, பேதுருவுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் वो கொடுக்கிறார். पवित्र आत्मा के द्वारा मसीह को प्रकट किया था। அவர் பரிசுத்த ஆவி நிறைவாக கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தினார். हाँ तो परमेश्वर ने इतनी बड़ी जिम्मेदारी उसे दे दी। ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் பேதுருக்கு கொடுத்தார். हालेलुया। ஹalleluya. आज बहुत सारी ऐसी बड़ी जिम्मेदारी प्रभु हमें भी दिया है। இன்னைக்கு அத போல ஒரு பெரிய பெரிய சில பொறுப்பை நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் தந்திருக்கிறார். पतरस के हाथों में स्वर्ग राज्य की कुंजी दे दी गई है। பேதுருடைய கரத்துல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கர்த்தர் கொடுத்தார். अब उसे समझ में नहीं आ रहा है कि उसे क्या खोलना है करके। ஆனா பேதுருக்கு தெரியாது நான் எதை திறக்க வேண்டும். हालेलुया। ஹalleluya. वो समय में भी हमें भी समझ नहीं आता है कि प्रभु ने मुझे क्या चीजों के लिए ये सब बातों को दिया है करके। நிறைய நேரம் நமக்கே தெரியாது கர்த்தர் என்னை எதுக்காக பொறுப்பு கொடுத்திருக்கிறார். पतरस को इस कुंजी की शुरुआत कहाँ से करना उसे समझ नहीं आ रहा। பேதுருக்கு தெரியாது இந்த சாவியை நான் எப்பொழுது உபயோகப்படுத்தி திறக்க வேண்டும் என்று. हालेलुया। ஹalleluya. देखिए पतरस और चेलों के इतिहास में अगर हम देखेंगे तो நம்முடைய பேதுரு அல்லது சீசருடைய வாழ்க்கையை நம்ம பற்றி தியானிச்சோம் அப்படின்னா पतरस मत्ती से बहुत विरोध करता था, மத்தேயு அவர் ரொம்பவும் வெறுக்கக்கூடியவர். क्योंकि जब मत्ती अधिकार में था எப்பொழுது மத்தேயு தன்னுடைய அதிகாரத்துல வேலை செய்துக்கிட்டு இருந்தாரோ पतरस को बहुत सारा जो है तकलीफ दिया था। ஏனால் பேதுரு மீன் பிடிச்சு கொண்டு வரும்போது இவர் அந்த வழியில அவரை நிறைய தொந்தரவுபடுத்தியிருக்கிறார். तो जब मसीह बुलाने के बावजूद पतरस मत्ती के ऊपर वो प्रेम नहीं कर पाए। பேதுருவையும் மத்தேயும் ஆண்டவர் சீசனாக ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவோ அன்பு சொல்லவே முடியல. पर जब परमेश्वर ने इतनी बड़ी जिम्मेदारी दे दी, ஆனா ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு அந்த அதிகாரத்தை அவன் கையில கொடுத்திருக்காரு. हाँ तो इसे समझ नहीं आ रहा है इसे क्या खोलना है करके। அதனாலதான் பேதருக்கே தெரியாது என்னத்தை எப்பொழுது திறக்க வேண்டும் என்று. फिर बाद में उसको समझ में आया ஆனா எப்பொழுது அவருக்கு அது கடைசியில் தெரிய வருகிறது कि पहले इस चाबी से मुझे अपने आप को खोलना है। முதலாவது அந்த சாவி மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் முதலாவது திறக்க வேண்டும். हालेलुया। ஹalleluya. उसने मत्ती को पूरे हृदय से क्षमा किया। அவர் மத்தேயை முழு இதயத்தோட மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். हाँ वो 12 लोगों में अहम होने के लिए सबसे श्रेष्ठ माना जाना जरूरी है। அந்த 12 பேருக்கும் முக்கியமான நிலையில முக்கிய இடத்துல பேதுரு இருக்கிறார். ஆகவே அதை செய்துதான் ஆகணும். हालेलुया। ஹalleluya. तो आज हमारे हाथ में परमेश्वर ने कोई कुंजी दिया है तो उसके द्वारा हमें अपने आप को खोलना है।
நமக்கும் கூட சில திறவுகோல்களை கர்த்தர் கொடுத்திருந்தா முதலாவது நம்மையே நாம் திறந்து பார்க்க வேண்டும். हालेलुया। ஹalleluya. हम सब जानते हैं परमेश्वर को, जब परमेश्वर ने वो पवित्र आत्मा के द्वारा वो कुंजी दिया था, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் அவருக்கு அந்த திறவுகோலை கொடுக்கிறார். फिर बाद में यीशु मसीह आकर मरकर जीवित होने के बाद ஆண்டவர் இந்த உலகத்துல மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கும் போது फिर जब वो जी उठा, அவர் எப்பொழுது உயிரடைந்தாரோ उसके बाद 50वें दिन पेंटेकोस्ट का दिन आया அந்த था। 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் வரும்போது परमेश्वर का आत्मा चेलों को भर दिया था। அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் சீஷர்கள் எல்லாருமே நிரப்பப்பட்டார். वे सब पवित्र आत्मा में भरकर अन्य भाषाओं में बातें करने लगे। எல்லாரும் அந்த பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு பல பாஷைகளை பேசினார்கள். उन्होंने कलीसिया में जाकर पर मसीह का प्रचार करना शुरू कर दिया। அதுக்கு பிறகுதான் அவங்க சபைகள்ல சென்று பிரசங்கம் பண்ண और ஆரம்பித்தார்கள். इनका प्रचार सुनकर सबका मन जो है वो टूट चुका था, ஆனா அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்களுடைய இருதயம் இளகி விட்டது. क्योंकि हमने इतने बड़े उद्धारकर्ता को हमने छोड़ दिया करके। இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு ரட்சகரை நாங்கள் இழந்துட்டோமே அப்படின்னு அழுதார்கள். स्वर्ग राज्य में जाने का उस रास्ते को हमने खो दिया है। ஐயோ நாங்கள் இந்த தேவ ராஜ்யத்துக்கு போகிற அந்த வழியையே நாங்க விட்டுட்டோமே என்று சொன்னார்கள். हाँ, उस यीशु को हमने मार दिया है। அந்த இயேசுவை நாங்கள் அடித்து விட்டோம். अब वो जी उठकर चले भी गया है। அவர் உயிரோட வந்து போயும் போயிட்டாரு. अब हमारे लिए कोई रास्ता दिखाई नहीं दे रहा। இனி எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு வழி தெரியல. क्या हमारे लिए कोई रास्ता है फिर से हम हमारे स्वर्ग राज्य में जा सकते हैं? ஒருவேளை அந்த வழி தெரிஞ்சா நாங்க திரும்பவும் அந்த இயேசுவானவரோட சேர்ந்துக்கிடுவோம். तब परमेश्वर पवित्र आत्मा में भर कर कहता है, அப்பதான் பேதுரு பரிசுத்தாவில நிறைந்து कि பேசுகிறார். आप सबको पहला मन फिराना है। முதலாவது நீங்க எல்லாரும் மனம் திரும்பணும். हालेलुया। ஹalleluya. फिर यीशु मसीह के नाम से बपतिस्मा நீங்க देना है। இயேசுவானுடைய நாமத்துல ஞானஸ்நானம் பெறணும். हाँ, तब पवित्र आत्मा आपके ऊपर आया அப்பொழுதுதான் உங்களுக்கு மேல பரிசுத்தாவியானவர் வருவார். और ये आपके और आपके बच्चों के लिए दिया गया இது है। உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும். हालेलुया। ஹalleluya. आज हम सब इस वचन के ऊपर ही बने हुए हैं। இந்த வார்த்தைக்கு மேலதான் நம்ம எல்லாருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறது. और अगर हम अच्छे से देखेंगे तो நாம் எல்லாம் தெளிவாய் பார்த்தால் कि इस वचन के ओर से चलने वाले को परमेश्वर ने एक अद्भुत ज्ञान दिया है। இந்த வார்த்தையின்படி கட்டப்பட்டவர்கள் இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிப்பாடை தரிசனத்தை கர்த்தர் ये தருகிறார். वचन को समझने वाले को இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டவர்கள் परमेश्वर का वचन बहुत सारी चीजों को साफ तरीके से प्रकट करके देता है। இதை புரிந்து கொண்டவர்கள் இன்னும் அநேக கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களையும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருகிறார். हालेलुया। ஹalleluya. उनका वचन पढ़ने का तरीका ही अलग होता है। அவர்கள் வேதாகமத்தை வாசிக்கிற அந்த நிலையை மாறுகிறது. हालेलुया। ஹalleluya. वे कहानी के रूप में नहीं पढ़ते हैं, அது ஸ்டோரி புக் மாதிரி வாசிக்க மாட்டாங்க. वे प्रकटीकरण के साथ पढ़ते हैं, அது வெளிப்பாடோட வாசிப்பார்கள். क्योंकि उनका समझ पवित्र आत्मा के साथ है। காரணம் அவருடைய புரிந்து கொள்ளுதல் பரிசுத்த ஆவியானவரோட இருக்கிறது. हालेलुया। ஹalleluya. उनका विश्वास क्या है? அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்னது? हाँ, पढ़ेंगे एफेसियों का किताब में எபேசியர்கள் நிருபம் 4वां अध्याय 4வது அதிகாரம் 5वां वचन। 5வது வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் एक ही प्रभु है और एक ही विश्वास और एक ही बपतिस्मा। हालेलुया। ஹalleluya. उनका यही एक ही परमेश्वर है, ஒரே ஒரு கர்த்தர், एक ही विश्वास है ஒரே ஒரு और விசுவாசம், एक ही बपतिस्मा है। ஒரே ஒரு ஞானஸ்நானம். हालेलुया। हालेलुया। तो उनको परमेश्वर ने वचन के बहुत सारे रहस्य को प्रकट करके देता है। இந்த விசுவாசத்தினால अनेक காரியங்களை இன்னும் கர்த்தர் அவர்களுக்கு ये வெளிப்படுத்துகிறார். सब कैसे होता है? இதெல்லாம் எப்படி वो நடக்கிறது? पतरस को दिया हुआ उस कुंजी के द्वारा। பேதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல் மூலமா தான். हालेलुया। ஹalleluya. विश्वासी और अविश्वासी में बहुत फर्क है। விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. अविश्वासी के लिए हर रास्ता उसको बंद दिखाई देता है। அவிசுவாசிக்கு நிறைய கதவுகள் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். हालेलुया। ஹalleluya. परंतु विश्वास करने वाले के लिए ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கோ हर जगह से मार्ग खुल जाता है। எல்லாருக்கும் சில வழிகள் கிடைக்கும். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. देखिए, इस समय तक हमने कुंजी के बारे में देखा। இப்போ நம்ம அந்த திறவுகோலை குறித்து பார்த்தோம். एक कुंजी है, वो उसको मास्टर की ऐसा कहते हैं। ஆனா நிறைய நமக்கு தெரியும் நிறைய இடங்களில் இதுதான் மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. नहीं, एक चाबी है, उसको मास्टर की कहते हैं। ஒரு சாவியை மட்டும்தான் அது மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. देखिए, जब मैं दुबई में काम कर रहा था, நான் துபாயில வேலை பார்க்கும்போது हम लोग ऐसे नए बिल्डिंग बनता था, புதிய பில்டிங் கட்டும்போது तो जब शुरू हो जाता है वहाँ जाकर फिर हम हमारा केबल डालते थे।
அந்த பில்டிங் ஆரம்பம் அது வேலையெல்லாம் முடிஞ்சும் போது நாங்கள் இந்த கேபிள் போடுவோம். फिर बाद में जैसा पेंटिंग हो जाएगा उसका जो अंदर सॉकेट विकेट सब लगाने का काम करते அதுக்கு हैं. பிறகு அந்த பெயிண்டிங் எல்லாம் ஆன பிறகு தான் உள்ள சில காரியங்களை நாங்கள் ஃபிட் பண்ணுறோம். जब वो कमरा पूरी तरीके से तैयार हो जाता है அந்த வீடு முழுமையான ஒரு வேலையை முடியும் போது तो वहाँ का देखभाल करने वाला उसको बंद कर देता है. இது எல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய மனுஷன் எல்லாத்தையும் அடைத்திருவார். हाँ, हर फ्लोर में तकरीबन समझिए 15 घर है तो वहाँ पर एक व्यक्ति बैठा रहता है. वो जैसे जैसे जो घर साफ होता है उसको लॉक कर देता है. ஒருவேளை அங்கே 15 வீடுன்னா ஒவ்வொரு வீடையும் சுத்தம் பண்ணி முடிஞ்ச உடனே அதை அடைச்சிருவாங்க. हाँ, क्योंकि वो फाइनल हो गया है. அது முடிவு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்படின்னு. तो उसके पास चाबी का 15 चाबी का गुच्छा होता है. அவர்கிட்ட ஒரு 15 சாவி இருக்கும். ऐसा हर फ्लोर में 10 या 20 फ्लोर है तो हर फ्लोर में एक एक व्यक्ति होता है, उनके पास गुच्छा चाबी होता है. அதுல எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அத்தனைலயும் ஒரு முக்கியமான ஆள் இருப்பாரு, அவங்ககிட்ட அந்த சாவி இருக்கும். हालेलुया. हालेलुया. जब हम बोलेंगे मुझे एक कमरा खोल के चाहिए तो वो कहता है वहाँ पर वो व्यक्ति है वो आपको खोल के दे देगा. நாங்க போய் இந்த வீட்டை நாங்க திறக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க போங்க, அந்த ஆள் திறந்து கொடுப்பாரு அடிமா. हालेलुया. हालेलुया. पर कोई बिल्डिंग में वो लोग एक ही चाबी बनाते हैं. ஒரு சில பில்டிங்ல ஒரே ஒரு சாவி வச்சிருப்பாங்க. वो चाबी से हर कमरा खुलने जैसा बनाया जाता है. அந்த சாவியை வச்சு எல்லா வீட்டையுமே திறக்கலாம், அப்படி ஒரு சாவி வச்சிருப்பாங்க. हालेलुया. हालेलुया. उसको मास्टर की कहते हैं. அதுக்கு தான் அந்த சாவிக்கு பேரு மாஸ்டர் சாவி. हालेलुया. हालेलुया. जब मैं इधर TCS में काम कर रहा था இந்த இங்க ஒரு இன்னொரு முதலாவது ஒரு கம்பெனில வேலை வந்து பக்கத்துல तो वहाँ पर बहुत सारा अंदर अलग अलग प्रोजेक्ट होता है. அங்க வித்தியாசமான வேலைகள் இருக்கிறது. तो सब कांच का दरवाजा होता है எல்லாமே கிளாஸ்ல உள்ள கதவு தான். और सबको वो एक्सेस कार्ड रहता था, उसके द्वारा ही ओपन होएगा. எந்த வீட்டு எந்த கதவுக்கு நம்ம போனாலும் திறக்கிறதுக்கு ஒரு கார்டு இருக்கிறது. तो वो जो एक्सेस वो जो अंदर प्रवेश करने का जो अधिकार वो हम लोग ही देता था. அந்த ரூம்ல போறதுக்குள்ள அதிகாரம், திறந்து போகக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. तो हम लोग सिस्टम से उस दरवाजे के नाम को उसके कार्ड के अंदर डाल देते थे तो वो कार्ड उधर लगाते वो खुल जाता था. நாங்க அந்த கதவை பார்த்து அந்த டோரை பார்த்து அந்த கார்டு போடும்போது அந்த கதவு திறந்துரும். हाँ, ये फ्लोर में इस प्रोजेक्ट में काम करें तो इसका दो, तो हम उस दरवाजे का एक्सेस दे देते थे. ஒவ்வொரு இடத்துல உள்ள கதவுக்குள்ள அந்த கார்டு எதுன்னு அடையாளம் பார்த்து நாங்க அதை போடும்போது திறந்துரும். हालेलुया. हालेलुया. पर किसी को हम लोग क्या करते हैं, हर दरवाजे का एक्सेस दे देते हैं. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா கதவுக்குமே வெளியே போறதுக்குள்ள வழி இருக்கும். हालेलुया. हालेलुया. तो वो एक कार्ड में से वो सब दरवाजे को खोल सकता है. ஒரு கார்டை வச்சு எல்லா கதவுலையும் வெளியே போயிடலாம். हालेलुया. हालेलुया. तो उसको मास्टर एक्सेस ऐसा कहते हैं. அதுக்கும் சொல்லுவாங்க மாஸ்டர் கார்டு அப்படின்னு. तो ये जो मास्टर की जो है இந்த மாஸ்டர் கார்டு அப்படிங்கிறது वो एक चाबी बस है, அந்த அதுல ஒரே ஒரு சாவி போதும். वो सारा दरवाजा खुल जाता है. எல்லா சாவியும் எல்லா கதவுமே நம்ம திறந்துடலாம். हालेलुया. हालेलुया. बहुत सारे प्रकार के समस्या हमारे जीवन में है, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய பிரச்சனை உள்ள சில சூழ்நிலை இருக்கிறது. पर एक ही उसका इलाज है. ஆனா ஒரே ஒரு முக்கியமான காரியம் தான் அதுக்கு நமக்கு விடுதலை. हालेलुया. हालेलुया. देखिए कभी कोई को हम देखते हैं बहुत प्रकार की अलग प्रकार की बीमारी में होते हैं. ஒரு சிலருக்கு வித்தியாசமா சில வியாதிகள், कोई कैंसर से हो सकता है, சிலர் கேன்சர் வியாதியா இருக்கும், किसका लंग्स खराब हो सकता है, சிலருடைய இருதயம் பலவீனமா किसका இருக்கும், पैर में हाथ में दर्द है. சிலருடைய கை கால்ல பலவீனம். पर एक गोली हर चीज का इलाज हो जाता ஆனா है. ஒரே ஒரு மாத்திரை எல்லாத்தையுமே சரியாக்கிறோம். हालेलुया. हालेलुया. ऐसा हो सकता है क्या? அப்படி முடியுமா ஒரு மாத்திரை? अगर मूर्ख लोगों से हम पूछेंगे तो ஒருவேளை மூடத்தனமான சில ஜனங்கள்ட்ட போய் இந்த வார்த்தையை वो சொன்னா कहेंगे उसका एक ही इलाज है, वो है मृत्यु है, ऐसा कहेंगे. அவங்க சொல்லாங்க ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது சாவு தான் கடைசில. हालेलुया. हालेलुया. परंतु सच्चा जो ज्ञानी मसीह से अगर हम पूछेंगे ஆனா நல்ல ஒரு சரியான விசுவாசம் உள்ள தேவனுடைய மனுஷன்ட்ட போய் நம்ம वो கேட்டோம்னா कहेगा यीशु मसीह ही वो मार्ग है அவங்க करके. சொல்லுவாங்க இயேசுவே எல்லாத்துக்கும் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. हालेलुया. हालेलुया. वही वो मास्टर की है. அது அவர்தான் அந்த மாஸ்டர் சாவியாக இருக்கிறார். हालेलुया. हालेलुया. वो सारे हमारे मसले का हल वो एक ही है. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வியாதிக்கும் அவர் ஒருவரே வழி வாசலா जो இருக்கிறார். शत्रु ने हमारे जो आशीषों के द्वार को बंद करता उसका खोलने का मार्ग वही है. சத்துரு நம்முடைய கதவுகளை எதை அடைத்தாலுமே அவருடைய நாமத்தினால நான் அதை திறக்க முடியும். हालेलुया. हालेलुया. उसके ऊपर हमें भरोसा करना. அவருக்கு மேலதான் அந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும். हालेलुया. हालेलुया. इस दुनिया में अलग अलग परेशानियां हैं, இந்த உலகத்துல வித்தியாசமான சில போராட்டங்கள் கஷ்டம் இருக்கிறது. अलग अलग तकलीफें हैं, நிறைய வித்தியாசமான கஷ்டம், अलग अलग एक्सीडेंटें हो जाती है. வித்தியாசமான ஆக்சிடென்ட் ஆகிறது. हाँ, बहुत सारी जरूरतें हमें हैं. நிறைய தேவைகள் கூட இருக்கிறது. वो सब के लिए हमें
अकेले हम उसके ऊपर नहीं आ सकते हैं। எல்லா காரியத்திலையும் நம்ம ஒத்தையிலே அதை செய்ய முடியாது. हमारे साथ वो मास्टर की होना जरूरी है। நம்மளோட அந்த மாஸ்டர் கீ இருந்தா தான் முடியும். हालेलुया। ஹalleluya. उस मास्टर की का सामर्थ्य को आप जानना बहुत जरूरी है। அப்படிப்பட்ட அந்த மாஸ்டர் கீயை பற்றி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். हालेलुया। ஹalleluya. वो जो मास्टर की ने ही वो जो ईदेन के बाग में जो द्वार को बंद किया था उसको उसी ने खोला था। அந்த மாஸ்டர் கீ தான் ஏதேன் தோட்டத்தை அடைத்தது, அது அவர் தான் திறக்க முடியும். हालेलुया। हालेलुया। वो जीवन के वृक्ष में जाने के रास्ते को खोलने वाला यीशु मसीह है। அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை அடைத்த இயேசு கிறிஸ்து தான் அதை திறக்க முடியும். हालेलुया। ஹalleluya. और एक चीज उनके बारे में देखेंगे அதை பற்றி இன்னொரு வார்த்தையும் கூட பார்க்கலாம். प्रकटीकरण में வெளிப்படுத்த விசேஷம் पहला अध्याय 18 वचन। முதல் அதிகாரத்துல 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். मैं मर गया था और अब देख मैं युगान युग जीविता हूँ और मृत्यु और अधोलोक की कुंजियां मेरे ही पास है। हालेलुया। ஹalleluya. देखिए हर प्रकार का रास्ता मसीह के पास है। எல்லா இடத்துக்கும் போகிற வழி ஆண்டவராக இயேசுவனிடத்தில் இருக்கு. देखिए यीशु मसीह ने मरकर पाताल में जाके वहां के द्वार को खोल दिया। ஆண்டவர் மரித்து அவர் பாதாளத்தில் உள்ள கதவை திறந்தார். नूह के समय में जो लोग बंदी गृह में थे उनको परमेश्वर ने छोड़ाया। நோவா காலத்துல மரித்து போனவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களை திறந்தார். जो पवित्र लोग वहां अलग से रखे गए थे उनको परमेश्वर वहां से उठा कर ले आया। பரிசுத்தவான்கள் தனியாக அடைக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களையும் விடுதலை செய்தார். हालेलुया। ஹalleluya. जो रूपांतर होने का जो रास्ता है जो मास्टर की है वो भी मसीह यीशु ही है। மறுரூபம் அடக்கூடிய அந்த வழி, அந்த அந்த விசுவாசத்தையும் கூட அவரே திறந்து கொடுக்கிறார். हालेलुया। ஹalleluya. देखिए हम कितने धन्य हैं எவ்வளவு பாக்கியவான்கள் कि நாம். हमारे पास हर मुसीबत का हल है। நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்த துக்கமான சூழ்நிலை எல்லாத்தையும் விடுதலை ஆக்குவதற்கு வழி இருக்கிறது. हालेलुया। ஹalleluya. हम सोच के देखिए आपके पास हर मुश्किल का रास्ता है तो हम किसी के पास हमारी मुश्किल को बताना अच्छी बात है क्या? நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வழி நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஏன் மற்றவங்களை போய் நாடணும்? और हम भी ऐसे के पास जाते हैं जिनको वो खुद भटके हुए रहते हैं। हम ऐसे लोगों से मदद मांगने जाते हैं। ஒருவேளை ஒரு சிலர்கிட்ட போய் நம்ம சிலதை பெற்றுக்கொள்ளவே முடியாது, அவங்ககிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா हाँ तो देखिए हम कितने मूर्खता करते हैं। எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். परमेश्वर यीशु हमारे साथ है இயேசுவானவர் நம்மளோடு जो இருக்கிறார். हर चीजों को खोल कर दे सकता है। எல்லா காரியங்களையுமே அவர் திறந்து நம்மளை நடத்த முடியும். हालेलुया। ஹalleluya. आपके लिए कोई भी चीज रुकी हुई नहीं है। நமக்காக ஒரு காரியமும் தடைப்படாது. हालेलुया। ஹalleluya. दूसरे लोग आपके पास आकर हल पूछना चाहिए। மற்றவங்க தான் நம்மகிட்ட வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்யணும் கேட்கணும். हालेलुया। ஹalleluya. तो उस मास्टर की को हम अपने पास हमेशा रखना चाहिए। அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் சாவியை எப்பொழுதும் நாம் நம்மோட வைத்திருக்க வேண்டும். उसी के ऊपर भरोसा रखना அவருக்கு चाहिए மேல முழு நம்பிக்கை வைக்கணும். क्योंकि वो सब चीजों को हमारे लिए खोल कर दे सकता ஏனென்றால் எல்லா கதவுகளையுமே அவர் நமக்காக திறப்பார். है। कौन सा भी आशीष क्यों ना हो परमेश्वर हमारे लिए खोल எல்லா कर दे ஆசீர்வாதத்துக்கும் அவரே திறவுகோலா सकता है। இருக்கிறார். हालेलुया। ஹalleluya. परमेश्वर आपको आसमानी आशीषों को खोलकर आशीष करेगा। கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन द्वारा में आशीष करेगा। கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. प्रार्थना करेंगे। நம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். महापवित्र अनुग्रह पर आप प्रभु धन्यवाद करते हैं। நல்ல மகிமையான ஒரு வார்த்தைகளை எங்கள் தியானித்தோம். अच्छा महिमा के वचन को हमने ध्यान किया। எல்லா அதிகாரமும் எல்லா சாவி எல்லாம் உம்முடைய கருத்துல இருக்கிறது. सारा अधिकार सारा कुंजी आपके हाथों में है। ஆனால் நீர் எங்களோடு இருந்தா எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவிக்க और முடியும். अगर आप हमारे साथ रहेंगे सब कुछ हम अनुभव कर सकते हैं। அந்த மகிமையான ரட்சிப்பை யாருமே இழந்துடக்கூடாது. उस महिमा के उद्धार को कोई खोना नहीं है। எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான். हमेशा मसीह के साथ रहने वाले நான் धन्य உன்னை हैं। விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं तेरे से न दूर होऊंगा न तुम्हें छोड़ूंगा। நான் மரண இருள் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். घोर अंधकार के मृत्यु के चरावा में चलूं तो भी नहीं डरूंगा, परमेश्वर मेरे साथ है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती है, மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், मूसा को देखकर परमेश्वर நான் ने உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் வழியை சரி कहा, பண்ணுவேன், मैं तुम्हारे आगे जाकर सब रास्ते को स्थिर कर दूंगा, நீங்கள் என் பின்னால வாங்க. तुम मेरे पीछे आ जाओ। இதுவரைக்கும் ஒரு நாள் நீங்க அந்த வழியே போகல, अभी तक तुम उस रास्ते से गए नहीं, நான் முன்ன போக நீ பின்னால வாங்க. मैं आगे जाता हूँ तुम मेरे पीछे। இன்றைக்கும் கர்த்தர் அப்படியே செய்கிறார். हाँ, आज भी परमेश्वर ऐसे ही இந்த கால வேளையில அநேகருடைய பிரச்சனைக்கு முடிவு இயேசுதான் அப்படின்னு நாங்க
इस सुबह के समय में बहुत सारे लोगों के परेशानी का अंत यीशु ही है। हमने எல்லா டென்ஷன் எல்லா பலவீனத்துக்கும் ஒரு முடிவு கண்டிப்பா அவர் செய்கிறார். सारे टेंशन सारे परेशानी का एक अंत जरूरी है। விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब कुछ संभव அப்படிப்பட்ட மகிமையான வார்த்தைகளோடு கர்த்தர் பேசினதுக்காக நன்றி है। ऐसा சொல்லுகிறேன். महिमा के वचन के साथ हमने बातें की, उसके धन्यवाद। இன்னும் எங்களோடு கூட இருப்பீரா? और हमारे साथ रहिए। இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। आमीन।